புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று திலகர் திடலில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸ் தலைமையில் நடைபெற்றது. நாஞ்சில் சம்பத், ராஜ்மோகன், லயோலா மணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் தமிழக வெற்றி கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அக்கட்சியின் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நமது சேனல் சன் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். டெல்லியில் மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்திருக்கிற அதிகாரிகளை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்றார் அண்ணா. நீங்கள் படைக்கலனாக இருக்கிறீர்களா, இல்லை மோடியினுடைய தொடைக்கலனாக இருக்கிறீர்களா? நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்க வேண்டாமா? இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஒடிசாவை சார்ந்தவர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சந்து முறையில் நின்று கொண்டல்ல, சாவடியில் நின்று கொண்டல்ல, சக்கரத்தில் நின்று கொண்டல்ல, நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு டெல்லியில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்லுகிறான், அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்சிவிலைசேஷன் பீப்புள் என்று தமிழ்நாட்டு மக்களை ஒரு மந்திரி படித்து பேசுகிறார். கேட்கிறேன், நாடாளுமன்றம் ஸ்தம்பித்திருக்க வேண்டாமா? வேறொரு கட்சி வேறொரு மாநிலத்தை இப்படி அவர் பேசியிருந்தால் அந்த மாநிலத்தவர்கள் சும்மா இருப்பார்களா? இன்னைக்கு SIR திருத்த பணியில் இன்றைக்கு ஒரு கடுமையான போராட்டத்தை கல்கத்தா குலுங்க ஒரு சேலை ஒட்டிய பெண்மணி மம்தா பானர்ஜி நடத்துகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அதே SIR திருத்தத்தை கண்டித்து பேரணி நடத்தியவர் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்திப்பதற்கு அவரே சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன்னுடைய மாநில உரிமைக்காக வழக்கு தொடுத்தது மட்டுமல்ல, வாதாடுவதற்கு அவரே வக்கீல் கவுன் அணிந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிறார். நாட்டின் கவனம் அவர் மீது திசை திரும்புகிறது. அவர் அங்கே பேசி வழக்கில் விவாதிக்கிறார். எல்லோருடைய கவனமும் அவர் மீது விழுகிறது. அந்த மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற துணிச்சல்ல 1000ல் ஒரு பங்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? நான் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், ஒரு கொஞ்ச நாள் அந்த மம்தா பானர்ஜி சேலையாவது கடனாக வாங்கி கட்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுதாவது எங்கே கொண்டு விட்டீர்கள்? எத்தனை குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது? உங்களுக்கு ஒரே நோக்கம், உதயநிதியை முதலமைச்சராக வேண்டும். இதுதான் திமுகவின் திட்டமா? இதுக்காகத்தான் திமுக தொடங்கப்பட்டதா? அண்ணா இதற்காகத்தான் இந்த கட்சியை தொடங்கினாரா? ஒரு மழை நாளில் திமுகவை தொடங்கியதனுடைய நோக்கம் இதுதானா? இன்றைக்கு திமுக எங்கே போய் நிற்கிறது? உங்கள் அமைச்சரவையில் இருக்கிறது பாதி பேர் அண்ணா திமுகவை சார்ந்தவர், எல்லாம் லேவாதேவி கொள்ளைக்காரர்கள். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது? நீங்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போனீர்கள். எங்கள் தலைவர் தளபதிக்கு கூட்டம் வருகிறது, அலை அலையாக வருகிறது, அணி அணியாக வருகிறது. எங்கிருந்து வருகிறாங்க என்று எங்களுக்கே தெரியவில்லை. அவர் பேச போவது அகரம் சேரி, வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரி என்கிற இடத்தில் அவர் பேச வாலாஜா போகிற பொழுதே அவரை வரவேற்பதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. வாலாஜா ரேம்போ போகிறார், நீங்களும் ரேம்போ போறீங்க. விக்கிரவண்டியில ரேம்போ போனார், மாட மதுரையில ரேம்போ போனார். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ வெளியீடு கோலாலம்பூரில் நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கிறார்கள். அங்கே ரேம்போ போறார். அதை பார்த்துட்டு காப்பி அடிக்கிறாங்க. இவங்களும் ரேம்போ போறாங்க. நான் கேட்கிறேன், யானை ஆட்டுதுன்னு கழுதை ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, யானைக்கு இருக்கிற மாதிரி கழுதுக்கு இருக்கா? சர்க்கார் நடத்த சொன்னா விஜய மனசுல வைத்துட்டே கட்சி நடத்துறீங்க.
விஜய மனசுல வச்சுட்டு ஆட்சி நடத்துறீங்க, குறைய சொல்லுறோம், சரி செய். குற்றத்தை சுட்டு காட்டுகிறோம், சரி செய். விஜயை பற்றி பேசுவதற்கு உங்க நாக்கு சுழுக்குகிறது. அட்டக்கத்தின்றார்கள் உதயநிதி, அட்டக்கத்தி தான். இப்ப என்ன செய்ய போறீங்க? விஜய்க்கு வருகிற கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமா? ஒரு கூட்டம் காசு கொடுத்தாலும் வருமா? உங்களுக்கு கூட்டமே வர்றது இல்லையே. 300 பேரை கூட்டத்துக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறீங்க. 500 ரூபாய் கொடுக்குறோம். மாலையில் 6 மணிக்கு கூட்டம் நுங்கம்பாக்கத்தில். அப்படியே உட்கார்ந்துருக்காங்க மக்கள். 300 ரூபாய், 1 மணி நேரம் ஹோட்டல் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு தான் 1 மணி நேரம் முடிஞ்சது, கூட்டமும் முடிஞ்சது. ஆனா வந்திருந்த மக்கள் எழுந்து போகவே இல்லை. ஒலிபெருக்க அமைப்பாளர் சொன்னார், கூட்டம் முடிஞ்சிச்சு, ஏன் போகாம இருக்கீங்க? அந்த மக்கள் சொன்னாங்க, அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்க. மறுவேஷ கூட்டம் நடத்துறாரு. எங்களுக்கு வந்து இவ்வளவு கூட்டம். நானும் புதுக்கோட்டையில் பெரிய நங்காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய கூட்டம் எங்க என்னங்க நான் பார்த்தேன்? நான் கேட்கிறேன், நீங்க மக்களிடம் அந்நியமாகி விட்டதுக்கு ஒத்துக்கொள்கிறீர்களா? எந்த தரப்பு மக்களால் உங்க ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 5000 ரூபாய் கொடுத்துட்டா தாய்மார்கள் வாக்களிக்கின்றவர்கள் நம்புகிறீர்களா? பர்வேஷை சொன்னது மாதிரி எங்கள் தலைவருடைய வருகை, வளர்ச்சி, அவர் எடுத்திருக்கிற விஸ்வரூபம், அவருக்கு நாட்டில் கிடைத்த வரவேற்பு உங்கள் உறக்கத்தை கலைக்கிறது. வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் முன்பணம் கொடுத்து நீங்கள் அச்சாரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி தேர்தலில் இமாலை வெற்றியை பெறுவதற்கு தாவை கவனத்தில் திட்டம் இருக்கிறது. நாட்டு மக்களுடைய அன்பு எங்களுக்கு இன்னைக்கு கவிழ்ந்திருக்கிறது, குவிந்திருக்கிறது. நீங்க சர்க்கார் நடத்த சொன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கிட்டத்தட்ட சொன்னா உங்களுக்கு ஆத்திரம் வருது. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மாணவி அந்த வளாகத்துக்குள்ளேயே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி இருக்க வேண்டாமா? கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி அந்த கல்லூரி வளாகத்திற்கு பின்பறக்கத்தில் இருக்கிற இடத்தில் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார். இந்தியாவிலேயே போக்சோ சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது. தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு புதைந்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர், கல்லூரி மாணவர்கள் கையில் இருந்த போதை பொருட்கள் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் கையில் வருகிறது. இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன? இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு டிஜிபி கிடையாது, காவல்துறை தலைவர் டிஜிபி கிடையாது. ஒரு பொறுப்பு டிஜிபிக்கு ஏவாக நடத்துகிறீர்கள். நீங்கள் உள்துறையினுடைய ஆலோசனை பெற்று ஒரு டிஜிபியை நியமித்தால் அந்த டிஜிபி போடுகிற கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது. நீங்களே பிச்சை காசு போட்டதை போல ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்திருந்தால் உங்கள் கட்டளையை நிறைவேற்றுகிற அடிமையாக இருப்பார் அந்த டிஜிபி. ஏன் நீங்கள் நியமிக்கவில்லை? காரணம் சொல்ல முடிகிறதா? இல்லை, சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் செய்கிற எந்த திட்டமும் மக்களிடத்தில் போய் சேரவில்லை. மக்கள் அதை விரும்பவில்லை. கடைசி திட்டம் என்ன? உங்கள் கனவை சொல்லுங்க, உங்கள் கனவை சொல்லுங்க. ஸ்டாலின் வாக்கிங் போனார் சாஸ்திரி நகர்ல. உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகம் விட எப்போ வரும்னு கேட்டான். அதுக்கப்புறம் கனவை சொல்லுகின்றதை கேள்வி கேட்டாங்க. இப்ப எப்படி இருக்கிறது ஆட்சி? இந்த ஆட்சி எப்போது போகும் என்று மக்கள் நாள் குறிக்கிறார். 2026 ஆரம்பத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திமுக ஒரு கோபாலை வீசுகிறது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு எங்க தலைவர் சொன்னது அவங்களுக்கு ஆத்திரம். இன்னும் எடப்பாடி பழனிசாமி மேலதான் திமுக மேடையில் விமர்சனம் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி காணாமல் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் மாதிரி இன்னைக்கு நடிக்கிறார். இன்னைக்கு மோடிக்கு கூட்டத்தில் அச்சடிக்க சித்திரம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். மோடி மேடையிலேயே சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் அமைய போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதை மறுத்துட்டு அதிமுக ஆட்சி தான் அமையும் சொல்லுவதற்கு
எடப்பாடி பழனிசாமியால முடியல. இன்றைக்கு பிஜேபியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அதிமுகவை கொண்டு வந்துவிட்டார்கள். ஒரு மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சியை உடைத்து உருக்குலைத்து ஊடுருவி அந்த கட்சி இருக்கிற இடத்தில் இந்த குந்திக் கொள்வது பிஜேபி ஸ்டைல். அதுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபிக்கு பலியாகிவிட்டது அதிமுக, பலியாகி கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் தம்பி லயவலாமணி சொன்னதை போல ஒரே நேரத்தில் 2 வல்லாதிக்கங்களை எதிர்க்கிற பேராளுமை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. மாணவர்கள் எங்கள் பக்கம், இளைஞர்கள் எங்கள் பக்கம், தாய்மார்கள் எங்கள் பக்கம். நான் பர்வேஸுக்கு சொல்லுகிறேன், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம் இத்தனை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவுக்கு உறுதி செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் வரைக்கும் இருக்கிற கடலாடும் மீனவர்கள் வாக்கு அனைத்தும் ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சிக்கு விடுகிறது என்றால் அது தாவேக்காவு. கனவுகளோடு கையில் 7 எடுத்துக் கொண்டு கலைதேட சென்ற கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கு தாவேக்காவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். பூத்து வருகிற புதிய இளைஞர்கள் ஒரு கணக்கே சொல்கிறேன், 18 to 19, இந்த 18 to 19 வயது உள்ள 12 லட்சம் புதிய வாக்காளர்கள் அனைவரும் தாவேக்காவுக்கு வாக்களிப்பதற்கு தீர்மானித்துள்ளார்கள். திமுகவுக்கு எங்க ஓட்டு? திமுக பழைய பெருங்காய டப்பா, அதுல ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அந்த கட்சிக்கு கரைந்து கொண்டிருக்கிறது, கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்துறது ஸ்டாலினால முடியல. ஏன்? உதயநிதியினுடைய நியமனமும் உதயநிதியினுடைய அத்துமீறலும் திமுக நிர்வாகிகளுக்கு பிடிக்கல. உதயநிதி அப்படி என்ன ஆற்றல் உள்ளவனா? 1 மணி நேரம் மாநில சுயாட்சி விட்டு பேச சொல்லு. ஒரு நாள் இந்தியாவுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றி விமர்சிக்க சொல்லு. 1 மணி நேரம் இந்தியாவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் வெளிவிவகார கொள்கை தோல்வின்னு சொல்லி உதயநிதியை பேச சொல்லு. எதுவும் தெரியாத ஒரு ஞான சூன்யத்தை கொண்டு போய் அண்ணா உருவாக்கிய அறிவிய இயக்கத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு கொள்கை இல்லைங்கிறீங்க. பரவேசியத்தை கூப்பிட்டு மேடைக்கு வந்தோடனே கொள்கை தலைவர்களுக்கு மலர்களை செலுத்தி வந்து உட்கார சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது திருக்குறள் என்பதே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் பிறப்பின் பேர் பேதம் இல்லை என்பதை அடித்து சொல்வதற்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையாக அது திருக்குறள் என்ற தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை 1 கோடி இளைஞர்கள் திரும்ப உச்சரிக்கிற ஒரு அதிசயத்தை எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். எங்களுக்கா கொள்கை இல்லை, இருமணி கொள்கைதான் எங்கள் கொள்கை. மதசார்பற்ற சமூக நீதி எங்கள் கொள்கை. போதை இல்லாத தமிழகம் எங்கள் கொள்கை. நாங்கள் உறக்க சொல்லி இருக்கிறோம். உங்க கொள்கை சொல்லு. உங்க கொள்கை என்ன? கொள்ளை எடுப்பதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கொள்கை இருக்கிறதா? ஒரே அமைச்சர் ஒரே நாளில் 888 கோடி ரூபாய் வாங்குகிறார். எங்களுக்கு போட்டியா நீங்க கூட்ட நடத்தினா? தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில இளைஞரணியின் வடக்கு மண்டல மாகாணம் அப்பப்பா 1,30,000 சேர், 1,35,000 சேர்லையும் ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்ல 1 பாட்டில் தண்ணி, 1 பாட்டில் ஜூஸ், மர்ஃபி, பக்கோடா, மிக்சரு, வேற எதாவது இருந்தான்னு எனக்கு தெரியாது. 1,30,000 சேர்லையும் வச்சிருக்கான். முதல் மந்திரி பேசிக்கிட்டே இருக்கான், எதிரில் உட்கார்ந்து தின்னுகிட்டே இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு பயிலும் பேசி முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சருக்கு ஊர்தாரி அரைத்த பணத்தை வச்சு ஒரு வெள்ளி 4 நாளைக்கு கொண்டு போடுறோம். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய், இன்னைக்கு 20,000 ரூபாய் எரியும். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்கத்தை வாங்குவதற்கு வழியில்லாத சகோதரிகள்
தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி அதுல உட்கார சொல்றாங்க. அண்ணன் ஸ்டாலின் அனுபவம் உள்ளவர், 50 ஆண்டு கால அனுபவம், உட்கார மாட்டாருன்னு நினைச்சேன். வெள்ளி நாற்காலியில உட்கார்ந்து இது என்ன ஆடம்பரம்? வெள்ளி நாற்காலியில உட்காரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் நிலைமை இருக்கிறது. புதுக்கோட்டையிலே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்வதற்கு வழி இல்லாமல் கண்ணீர் சீந்து அழுகிற தங்கையை நான் அறிவேன். 34 வயது ஆகி போனதற்கு பிறகு கல்யாணத்திற்கு காத்திருக்கிற தங்கை ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக 34 வயது ஆனதற்கு பிறகு கல்யாணம் என்ற வில்லை முடிக்க முடியாமல் குடிசையில் அழுது கொண்டிருக்கிற என் சகோதரியின் மகளின் கண்ணீரை நான் அறிவேன். பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு சிகரெட்டு புகைந்திரிய கீழ்வாரம் சிவந்திரிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிறார்கள் இடையில். நீ 5000 பேரை டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்புக்கு செலக்ஷன் பண்றேன்னா அந்த எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்றது எழுதுகிறது பேர் 23 லட்சம் பேர். இதான் தமிழ்நாடு நிலைமை. 23 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். நீ 5000 பேரை தேர்வு செய்கிறாய். அதிலே கூட நியாயமான தேர்வா இருந்தால் இந்த கேள்வி உரிமையை நிலைநாட்டுவீர்களா? அவர்கள் உருவாக்கிய முத்தலாக் சட்டத்தை சரிய சட்டத்திலே கை வைப்பதற்கு மோடிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? முத்தலாக் சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவதற்கு மோடி யார்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்த சட்டத்தில் கை வைப்பதற்கு ஒரு அதிகாரம் வந்தது யார்? திமுக கேட்டதா? நான் கேட்கிறேன், தேசிய புலனாய்வு முகமை ஒரு இஸ்லாமிய தோழர் வீட்டில் நீ பயங்கரவாதி என்று முத்திரை குத்தி நந்தவனத்துக்குள் நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொள்ளைக்குள் காற்றலமை நுழைந்தது மாதிரி வேட்டையாடப்படுகிறார்கள் என் தம்பிமார்கள். திமுக கண்டனம் தெரிவித்ததுண்டா? என்னுடைய அனுமதி இல்லாமல் தேசிய புலனாய்வு முகமை தமிழ்நாட்டுக்கு நுழையக்கூடாது என்று சொல்லுகிற துணிச்சல் திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு உண்டா? என்ன நிலைமை இன்றைக்கு? குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒத்திகை தான் எஸ்ஐஆர். சொல்லுவீர்களா? சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு வர்ற தேர்தலை ஜெயிக்கணும். எல்லா முந்திரியும் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான். நான் பரவேசத்தை சொல்றேன், ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவழிப்பதற்கும் அவர்கள் தயார். 100 கோடி செலவழிப்பார். அவ்வளவு பணம் இருக்கிறது. 40 கோடி ரூபாய்க்கு புதுக்கோட்டையிலிருந்து திருச்சியில ரோடு போடணும்னு சொல்லி ஒரு திட்டம், ஒரு கான்ட்ராக்டர் எடுத்தா அந்த கான்ட்ராக்டர் 1 கோடிக்கு 40 லட்சம் ரூபாய் மந்திரிக்கு லஞ்சம் கொடுக்கணும். இது 40% கவர்மெண்ட். என்ன செய்வீங்க? இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஓஏ போஸ்ட், ஒரு அலுவலக ஊழியர், அந்த போஸ்டுக்கு வாங்கணும்னா 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு கேட்கிறான். ஒரு கணவனை இழந்த விதவை, வயசு 40, அவள் ஒரு ஓஏ போஸ்ட் கேட்கிறார். ஒரு மந்திரி 10 லட்சம் ரூபாய் கேட்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. அதான் எங்க தலைவர் சொன்னார், நீங்க தலைவரிடம் சொல்லுங்கள், நீங்கள் தலைவர்கள் தளபதி விஜய் அவர்களின் செல்ல பிள்ளை பர்வேஷ் நாட்டில் சம்பத்து சொன்னதாகவே சொல்லுங்கள். ஊழலை ஒழிப்போம், ஊழலற்ற நிர்வாகம் என்று சொல்லுகிற தளபதி விஜயின் குரலுக்கு தமிழ்நாட்டில் 7% மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். எங்க தலைவருக்கு அது தேவையில்லை. அவர் ஒரு படத்துக்கு 300 கோடி ரூபாய் வாங்கினவர் விட்டுட்டு வந்திருக்கிறார். எங்க தலைவர் படம் வந்தாலே உங்களுக்கு உறக்கம் வர மாட்டேங்குது. எங்க தலைவர் ஜனநாயகம் கொண்டு வந்தா நீங்க போய் பராசக்திங்கிறீங்க. பராசக்தி என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பராசக்தி ஆகிவிட்டது. யாரும் பார்க்கலாம். சிவகார்த்திகை வளர்ந்து வந்த நட்சத்திரம் பலியாகிவிட்டாங்க.
சிவகார்த்திகேயன் புறம்புகிறோம் வடிவேல மாதிரி என்னையும் ஆக்கிட்டாங்க. விஜயகாந்த் எதற்கு பிரச்சாரம் செய்ய எங்க கூட்டிட்டு போனாங்க, வடிவேல கூட்டிட்டு போனாங்க. வடிவேலுக்கு அது ஒரு பட வாய்ப்பே கிடைக்கல. வடிவேலுக்கு நிலைமைக்கு என்ன தமிழ்நாட்டில் ஆளாக்கிட்டாங்களே. நான் சிவகார்த்திகேயனுக்கு சொல்லுகிறேன், யார் மின்னினாலும், யார் பொன்னாக மின்னினாலும், யார் பூவாக மலர்ந்தாலும் அந்த கோபாலபுரத்து குடும்பம், சித்தரஞ்சன் குடும்பம் அவர்களை அங்கீகரித்தார். எதுக்கு இதை நான் பேசியதுக்கு? நாட்டு மக்களுக்கு புரிவதற்கு. நான் கேட்கிற கவிதை பித்தனை விட ஒரு கவிஞன் இருக்கானா? கிடையாது. கம்பன் கழகத்தில் கவிதை படுகிறவன். கவிதை பித்தன் இருக்கிற பொழுதே அவருக்கு கவிதையரங்க தலைமையை கொடுக்காம இன்னொருத்தனை உட்கார வச்சு கவியரங்க தலைமையை கீழே அவரை பாட சொல்றான். 40 வருஷமா முரசொலியில எழுதிட்டு இருக்கார். எந்த பதவியும் இல்லை. யாருக்கெல்லாமோ பதவி கொடுக்கலாம், என்னெல்லாமோ பதவி வாரி வாரி கொடுக்கலாம். இந்த நாட்டில் ஒரு பொருளாதார அறிஞர்னு ஒரு பெயரை கூப்பிட்டு திட்டக்குழு துணைத் தலைவர் சொல்லி நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் 2 லட்சத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. திட்டக்குழு துணைத் தலைவரா போடுறதுக்கு திமுக ஒரு படிச்ச பட்டதாரி இல்லையா? கொடுக்க மாட்டான். சொந்த கட்சிக்காரர்களுடைய ரத்தத்தையும் கண்ணீரையும் காவு கேட்பதுதான் கருணாநிதி குடும்பத்தின் வழக்கம். அதுதான் நடக்கும். இதற்கு யாரு முடிவு கட்டுவது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த முடிவுக்கு முகம் தரதான் 994 மேத்திகள் 6ஆம் தேதி என் சின்ன வயதில் என் சிந்தையில் சிம்மாசனம் போட்ட அண்ணன் வைகோ மதிமுகவை தொடங்கினார். அது எங்க கிடக்குன்னு தெரியாம அந்த கட்சியை காணல. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் கமிஷன கருப்பையா முக்கினால் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அவருக்கு பிள்ளை ஜி.கே. வாசன் மோடிக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துள்ளார். கட்சி முடிவு. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தேமுதிகவை தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்த். அவர் அந்த கட்சி திமுகவுக்கு குறைஞ்ச விலையில் விட்டுட்டார். முடிஞ்சு பேசு. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். அவர் டார்ச்சர் வைத்து குறைச்சிட்டு அறிவாளி முடிஞ்சு பேசு. அப்படி ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரத்தான் சிங்கத்தமிழன் ஒரு கிறுக்கு பையன் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார். இப்ப அந்த கட்சி 8% ஓட்டாயிருந்து 1% குடிஞ்சவராயிருக்கு. ஏன்? அவன் தமிழின விரோத போக்கை மட்டுமே செய்தான். மேதக தலைவர் பிரபாகரனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு பொய் சொன்னான். இதுவரைக்கும் இந்த நாட்டில் இந்த பொய்யை யாரும் மக்கள் நம்பிட்டாங்க. தம்பி பிரபாகரனுக்கு சீமானங்கிற அந்த சின்ன பெயருக்கு சம்பந்தமே கிடையாது. விடுதலை தோழமை கழகத்தை தமிழ்நாட்டில் நடத்துறவனா நியூயார்க்கில் நடந்த நாடு கடந்த தமிழீழ அரசவையில் பேசியவன். அதற்காக இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன் தான். இதை ஒரு நாள் நான் எங்கேயும் பேசியதில்லை. ஒரு திரும்பை தூக்கி போடாத அந்த காபோதி நான் தம்பி பிரபாகரனோட படம் எடுத்துக் கொண்டேன். பொய் சொன்னான். உலக தமிழர்களை ஏய்த்தான். கடல் கடந்த தமிழர்கள் கப்பம் வசூலித்தான். தமிழில் விடுதலையை கொச்சைப்படுத்தினான். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை காட்டிக் கொடுத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை உதறி எறிந்து விட்டார்கள். இப்பொழுது மக்கள் இல்லை. இப்பொழுது மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறார். காட்டுக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு. உனக்கு இனிமேல் ஓட்டு மலையும் கடலும் போடுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் யாரும் போட மாட்டாங்க. எங்கள் தலைவர் விஜய் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் நாம் தமிழர் கட்சியை அடக்கமாகி விடுகிறது. அவனும் முடிஞ்சு போனான். எங்க தலைவர் மட்டும்தான் மிச்சம். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கடைசி நம்பிக்கை தலைவர் விஜய். அவரால் தான் ஒரு சீர்திருத்தம் பண்ண முடியும். அரசாங்க உத்தரவை விட விஜய் போடுகிற உத்தரவுக்கு இன்னைக்கு மரியாதை அதிகம். கச்சத்தீவை மீட்போம்னு வைகோ பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடியின் நினைவு வந்தால் பேசுகிறார். ஆனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் ஒரு நாள் சொன்னார். அதிர்கிறது இங்க இல்லை, இலங்கையில் அதிர்கிறது. இலங்கையுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்
கச்சத்தீவை பற்றி விஜய் பேசலாமா அப்படின்னு அவன் கேட்கிறான்னா, என் தலைவன் ஒரு பேச்சு பேச ஆரம்பித்தால் இலங்கையில் கூட பூகம்பம் ஏற்படுகிறது. மலரஞ்சலி செலுத்த சொன்னார். ராணி வேலு நாச்சியாருக்கு மலரஞ்சலி செலுத்தினேன். நேற்று சிவகங்கையில் ராணி வேலு நாச்சியாருடைய சிலைக்கு மாலை போட்டுவிட்டு மேடைக்கு போனேன். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெண்மணியை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான். ஆனா 234 தொகுதியில 117 தொகுதி சரி பாதி பெண்களுக்கு சீமான் கதை விடுவான். அந்த பெண்களுக்கு தாலி அறுத்துட்டு தான் விடுவான். கொள்கை தலைவராகவே வேறு நாச்சியார்கள் நாங்கள் முன்மொழிகிறோம். தமிழ்நாட்டில் யாரும் இந்த விஷயத்தை செய்யல. நினைத்து பார்க்கிறேன், எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. நான் 39 ஆண்டு காலம் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சுற்றி வந்தவர், சூறாவளியாய் பிரச்சாரம் செய்தவர். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக மொழிந்தார் என்றால் அது எங்கள் தலைவர் மட்டும்தான். எங்கள் தலைவர் பேச ஆரம்பித்த பிறகுதான் ராணி வேலு நாச்சியாரை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. எங்கள் தலைவர் சொல்லிட்டார்ல, இப்பொழுது மதுரையில் அரசு விழாவில் ஒரு மேம்பாலத்திற்கு ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம் என்று அண்ணன் ஸ்டாலின் பெயர் சூட்டுகிறார். பெயர் சூட்டுறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். பெயர் சூட்ட காரணமாக இருந்தது எதிர்கால முதலமைச்சர் தளபதி விஜய். காளிங்கராயனை பற்றி யாருக்காவது தெரியுமா? காளிங்கராயனை பற்றி ஈரோடு கொண்டு கொண்டு எங்கள் தலைவர் பேசினார். அதற்கு பிறகுதான் காளிங்கராயின் சிலையை மாட்சிமை செய்ய முதலமைச்சர் திறந்திருக்கிறார். ஆகவே முதலமைச்சராக நாற்காலியில் ஸ்டாலின் உட்கார்ந்தாலும் முதலமைச்சராக இயங்குவது எங்கள் தளபதி விஜய் தான். ஸ்டாலின் தான் கல்யாணம் செய்திருக்கிறார். ஆனால் காரியம் பார்ப்பதெல்லாம் நாங்கள் தான். ஆகவே எங்கள் உடல் இயங்குகிற நல்லுயிராக இருக்கிற தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்று மண்ணுக்கு முன்னுக்கு விசிறும் எடுத்ததை போல நிற்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். அவர்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கிறது. ரகுபதி ஒரு மணல் மாஃபியா, எவ்வளவு பணம் வச்சிருக்கான்னு தெரியல, கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு அவங்க நம்புறாங்க. மகாபாரத குருஷேத்திரம் பகவான் கண்ணன் படுத்து கிடக்கிறான். அவன் காலடியில் இருந்து பவ்யத்தோடு உட்கார்ந்திருந்தான் அர்ஜுனன். தலைமாட்டில் வந்து உட்கார்ந்திருந்தான் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்த துரியோதனன். பகவான் கண்ணன் முதலில் துரியோதனிடத்தில் கேட்டான், எதற்கு வந்தாய்? ஒன்றுமில்லை, மகாபாரத குருஷேத்திரம், நீ எனக்கு உதவ வேண்டும். பகவான் கண்ணன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய உதைக்கூடத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் எனக்கு வேண்டும் என்று கேட்டான் துரியோதனன். எல்லா ஆயுதங்களையும் நீ எடுத்துக் கொள்ளுந்த துரியோதனத்துக்கு ஆயுதத்தை கொடுத்து விட்டான் பகவான் கண்ணன். காலடியில் அச்சத் பவ்யமாக பக்தியுடன் உட்கார்ந்த அர்ஜுனனிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான், என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எல்லா ஆயுதத்தையும் துரியோதனனுக்கு கொடுத்துவிட்டு நீ எனக்கு தருவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்ட அர்ஜுனன் சொன்னான், நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், மகாபாரத குருஷேத்திரத்தில் நீ என்னோடு நின்றால் மட்டும் போதும் என்றான். அப்படியே உன் பக்கம் இருக்கிறேன் என்று சொல்லி மகாபாரத குருஷேத்திரத்தில் பகவான் கண்ணனுக்கு அன்றைக்கு அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணனை தேர்வுட்டினான். அதனால்தான் அதுக்கு 10 சாரதின்னு பெயர். மகாபாரத குருஷேத்திரம் போல 2026 குருஷேத்திரம் வருகிறது. தலை மாட்டில் உட்கார்ந்திருக்கிறான் துரியோதனன் ஸ்டாலின். கால் மாட்டில் வந்து உட்கார்ந்திருக்கிறார் எங்கள் தளபதி விஜய். அவர்களுக்கு அதிகார செருக்கில் இருக்கிறார்கள். நாங்கள் வீசை கைமால் வெறும் கையுமால் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம், உங்கள் ஆதரவை மட்டும் அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் கருதை போல உங்களை பகவான் கண்ணனாக மதித்து நாங்கள் சப்த கேட்கிறேன். உங்கள் ஆதரவை மட்டும் தாருங்கள்.
எங்கள் வெற்றியை யாரும் தடுக்கவும் முடியாது, தகர்க்கவும் முடியாது. இன்னும் சொல்லுகிறேன், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் இருக்காது. தேதிகள் கிளிவிட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு ஆணை வந்தே தீரும். அந்த நாளை உருவாக்க இந்த நாளில் மாநாடு நிகழ்த்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த கண்ணியத்திற்குரிய முகமது பஷீர் அவர்களுக்கும் அதற்கு பக்கபலமாக பணியாற்றியவர்களுக்கும் சொல்லி இதுதான் என் நண்பர்களை வைத்தவுடன் விருப்பமில்லாமல் கைவிடுகளை கைவிடார். கழக பரப்புரை செயலாளர் ஆட்டிடியூடியும் பேசுவார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் பேசுவார். அதற்கும் மேலாக அரசியலை நியாயமாக பேசக்கூடிய நம்ம கழக பரப்புரை செயலாளருக்கு ஒரு அரைங்கள் நிறைந்த ஒரு விசேஷத்தை கொடுக்கலாமா? தன் தமிழ்நாடு தரணி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழனாக தமிழை கையில் ஏந்தியவர்கள் ஒரு நாளும் தளமாற மாட்டார்கள் என்பதை கவித்துவமாக கருத்தாக பேசிய நம்முடைய நான்கு சம்பத்தையாவிற்கு மீண்டும் ஒரு முறை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தமிழக வெற்றி கழக மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஷ் அவர்களின் சார்பாக கோடான கோட நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த தருணத்தில் உண்டாக்கிக் கொள்கின்றோம். ஒரு நிமிடம் மட்டும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக